கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 32 verse 7. பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆமென். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் இதை மோசே எழுதுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அறிவுரைகளை எழுதுகிறதை பார்க்கிறோம். 3 காரியங்கள். 1 நினை, 2வது கவனித்து பார், 3வது கேள். நினை, சொல்லுங்க, நினை, கவனித்து பார், கேள். ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறதில்ல. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மறதி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அடிக்கடி மறந்துடுறோம். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது நினை. மறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம்ல. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பூர்வ நாட்களை நினை. அப்போ அந்த பூர்வம் எப்படி இருந்தது? பூர்வம்னா என்னது? ஓல்டு டேஸ், அந்த முந்தைய காலங்கள், அந்த பழைய காலங்கள். இப்போ வேதத்தில் ஒரு உதாரணத்தை இங்கே குறிப்பிடுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இங்கு ஒருவருடைய பூர்வ நாட்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், பூர்வத்தை நினைக்க வேண்டும் என்றால் ஒரு பூர்வத்திலே முந்தைய காலங்களிலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், அவருடைய பெற்றோர் நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை சேவித்தார்கள். நம்ம வாழ்க்கை யோசித்து பாருங்க. நம்ம இல்லை, இப்போதான் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சேவிக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இயேசுவை அறியாமல், இயேசுவின் அன்பை அறியாமல், இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கும் ரட்சிப்பை அறியாமல் அவர்கள் வேறே தெய்வங்களை சேவித்து கொண்டிருந்தார்கள். நம்மும் அப்படிதான். ஒரு நாள் கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? ரட்சித்தார். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தாரோ அதே போல நம்மை சந்தித்து நம்மை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே அந்த பூர்வத்தை நினை, பூர்வ நாட்களை நினை என்றால் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாய் நாம் இருந்த காலங்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே இருளடைந்த வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை, பிசாசினால் கட்டப்பட்ட வாழ்க்கை. அந்த ஆலயத்திலே இப்பொழுது ஜொலித்து கொண்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும். அந்த ஆரம்ப நாட்களிலே அவர்கள் பிசாசினால் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வியாதி, பிசாசி அவங்களுக்குள்ள இருக்கிறதற்கு ஒரு வியாதியை கொண்டு வந்து வச்சிருப்பான். அந்த வியாதி அந்த பிசாசினால் வந்த வியாதியாக இருக்கும். ஜோம்னா ஆண்டவர் சோம் கொடுத்தார். ஒரு சகோதரி, எனக்கு நல்லா தெரியும், அவங்க பருப்பு சாப்பிடக்கூடாது, தக்காளி சாப்பிடக்கூடாது, புளி தொடக்கூடாது, எதையுமே கத்தரிக்காய் தொடக்கூடாது. அப்புறம் எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி. ஆனால் ஒரு நாள் ஆலயத்திற்கு வந்தாங்க. கர்த்தர் அவர்களை தொட்டார், சுகமாக்கினார். இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு குழந்தையே இல்லை. அப்போ அங்கே ஜெபம் பண்ண போகும்போது இந்த வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணேன். உடனே அந்த உள்ளே இருந்து பிசாசு வெளியே போச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்டிக்கர், வசன ஸ்டிக்கரை கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதமே கர்ப்பம் தரிச்சாங்க. 2 பிள்ளைகள் இன்னைக்கு பேர பிள்ளைகளையும் பார்த்துட்டாங்க. வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த பூர்வ நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தரை அறியாது இருந்த நாட்கள். முதலாவது கர்த்தர் நம்மை ரட்சித்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை வறுமையிலே கடந்தது.
வீடெல்லாம் கட்டப்படாமல் அப்படியே கஷ்டத்தில் இருந்த நாட்கள், மழை தண்ணி வந்தால் வீட்டுக்குள்ளே விழுகும், எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார். அப்போது ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நம்ம இந்த பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, வாசிப்போம். அடுத்தது எதை நாம் நினைக்க வேண்டும்? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அடிமையாய் இருந்ததை, அதே உபாகமம் 15:15 வாசிங்க. உபாகமம் 15:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். 5:15 ஒரே வசனம் தான். 15:15 ஒரே வசனம் தான். அல்லேலூயா. இதில் என்ன அர்த்தம்? ஒரு நாள் நாம் அடிமையாய் இருந்தோம். ஒரு நாள் அடிமையாய் இருந்தோம். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். நிறைய பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டார். குடும்ப பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டார். குடும்ப பிரச்சனையில் இருந்தோம், கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். வறுமையில் இருந்தோம், கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். பாவத்தில் சிக்கியிருந்தோம், கர்த்தர் நம்மை மீட்டு கொடுத்தார். பலவிதமான கஷ்டங்களிலே இருந்ததை கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு அநேகர் மறந்து விடுகிறார்கள். அதனால தான் நீ நினைவு கூறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் கூட ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். இன்னைக்கு பாடின பாடல்ல ஒன்று, இருந்தவரே, அப்புறம் இருக்கிறவரே, வருகிறவரே. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். நம்முடைய ஆண்டவர் யார்? பாஸ்ட், கடந்து போன காலத்திலே இருந்தவர், நிகழ்காலத்திலே இருக்கிறவர், வருங்காலத்திலே வருகிறவர். அல்லேலூயா. நல்ல உள்ள உற்சாகமாக ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அதை தான் பாடலாய் பாடினோம். இருந்தவரே, இருக்கிறவரே, இனிமேலும் வருகிறவரே. அப்போ பாருங்கள், இந்த ஆண்டவரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நாம் அவர் நம்மை மீட்டு கொண்டார், அதை நினைவு கூற வேண்டும். அதை நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூற வேண்டியது அவசியம். மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த, கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் என்னது? 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். பார்க்க கூட வேண்டியதில்லை. இப்போ தொடங்கி விட்டால் எல்லாரும் முடிச்சிருவீங்க. என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஜெபம் முடியல, ஆனால் சொல்லுவோம். என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எதுக்கு ஆண்டவர் சொன்னார்? நம்ம மறக்கிறதுனால தான் நம்ம மறவாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம இதை எப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் முடியறதுக்கு அடையாளமாக மாற்றிக்கிட்டோம். இந்த வசனம் சொன்னோன்னே என்னது அர்த்தம்? எப்பேற்பட்ட தூங்குறவங்களும் கூட, அல்லது போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு சந்தோஷம் என்னது? பாஸ்டர் ஆராதனை என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. எப்பாடா ஒரு வழியா முடிஞ்சதுன்னு சிலர் பெருமூச்சு விடுவாங்க. முடிச்சிட்டாராப்பா, இதுதான் அடையாளம். ஆனால் இது அடையாளம் அல்ல. நீ ஆண்டவர் செய்ததை நினை. அல்லேலூயா. பூர்வத்தில் இருந்த நம்மை, அடிமையாய் இருந்த நம்மை மீட்டெடுத்தாரே, அதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உபாகமம் 32:7 தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார்க்கணும். சென்ற வருஷங்களை கவனித்து பார்க்கணும். கடந்த ஆண்டுகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. சென்ற வருஷங்கள், நம்முடைய வருஷங்கள் எப்படி வருது? நமக்கு நாளுக்கு நாள் கர்த்தர் நம்முடைய வருஷங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி உயர்த்தி வந்திருக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார்? ஆமென். கொஞ்சம் உங்களுக்கு தேய்மானம் ஏற்படுதா? முன்பை விட நீங்கள் தேய்மானம் ஏற்படுதா? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தேய்மானம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? சென்ற வருஷங்களை நினச்சி பார்க்குறேன். நான் மேலே போக வேண்டிய ஆள் ஏன் கீழே போகிறேன்? உட்கார்ந்து பாருங்கள், என் இடத்துல என்ன குறை உண்டு ஆண்டவரே, என்ன தவறு உண்டு, அதை அறிக்கை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டு இடத்துல அறிக்கை செய்யணும். ஆனால் நம்ம சென்ற வருஷங்களை நினைத்து பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். இருக்கா? ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் என்ன செய்வார் தெரியுங்களா? கம்பெனி கரெக்டாக போகுதா, பிஸ்னஸ் கரெக்டாக போகுதான்னு கவனிச்சிக்கிட்டே இருப்பார்.
அவர் பாட்டுக்கு வியாபாரம் நடக்குது, கல்லாலேருந்து யாராவது பணத்தை தூக்கிட்டே போனால் என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸ் என்ன பண்ணாது? கல்லாப்பட்டி ரொம்ப முக்கியம். எங்கே இருந்தாலும் வியாபாரியுடைய கண் எதில் இருக்கணும்? கல்லாப்பட்டியில் தான் இருக்கணும். 50 ரூபா வந்து 50 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண நமக்கு தெரியாது. சில வேளைகளில் நிறைய வியாபாரங்கள் நஷ்டம் அடைவதற்கு காரணம் அப்படின்னா அங்கே திருட்டு தான். ஆகவே நம்ம கவனிச்சிருக்கணும். ஆண்டவர் நிறைய காரியங்களை கவனிக்க சொல்லியிருக்கிறார். வேதத்தில் எப்படி நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பார். ரொம்ப அருமையான வார்த்தை. இப்படி நிறைய காரியங்களை, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் வரும். அப்போ கவனித்து பார்க்கணும். சிலரெல்லாம் கவனித்து பார்க்கணும். அதில் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சென்ற வருஷங்கள் எல்லாம் கவனித்து பாருங்க. சென்ற வருஷங்களில் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் வந்த எத்தனை வியாதிகள் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து குடும்பத்தை இணைத்தார், குடும்பமாக இணைத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பிள்ளைகளை படிக்க வச்சார், பிள்ளைகளை ஆளாக்கிட்டாரு. அதெல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. உன் தகப்பனை கேள். மூணாவது என்னன்னு? தகப்பனை கேள். எப்பவுமே தகப்பன் நமக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று மாம்ச ரீதியாக இருக்கிற தகப்பன், ரெண்டாவது ஆவிக்குரிய தகப்பன். ஒருவேளை சிலர் பல சபைகள் பல இடங்களிலிருந்து இங்கே வந்து இந்த சபையில் இணைஞ்ச உடனே இவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறார்கள். சில பிள்ளைகள் திருமணம் செய்து வரும் பொழுது அந்த பாஸ்டர்மார் அப்படி தான் சொல்லி அனுப்புகிறாங்க, இனி உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் யார், அங்கே போகிறீங்களா அவர் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். சரி, இப்போ இந்த வசனம் 3வது வார்த்தை நமக்கு சொல்லுது, உன் தகப்பனை கேள். தகப்பன்கிட்ட கேட்கணும். உட்காந்து தகப்பன்கிட்ட பேசுகிறீங்களா? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அப்பா அம்மாட்ட பேசவே மாட்டாங்க. பேசுவாங்க எப்போ வேணும்னா காசு வேணா தான் பேசுவாங்க. எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும், அது ரெடி பண்ணுங்க. ஏன்னா அவர் ஏடிஎம் மிஷின். அவர் யார்? தகப்பனாக பார்க்குறதில்ல. அவர் யாரை பார்க்குறாங்க? கேட்டால் உங்களுக்கு என்ன பண்ணணும்? பணம் மாத்திரம் கொடுத்துடணும். வேதம் அப்படி சொல்ல, தகப்பன் இடத்துல போய் கேளு. எப்படிப்பா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? தாயின் இடத்துல கேளுங்க. எப்படி ஆண்டவரை கண்டு கொண்டீங்க? இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கீங்களா? என்ன நடந்தது கேட்டீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? தகப்பனுடைய புத்தியை கேட்குறீங்களா? தகப்பனுடைய புத்தியை. பிள்ளைகளை இன்றைக்கி கொஞ்சம் கடிந்து கொண்டுட்டேன்னா பிள்ளைகள் கோச்சிக்கிறாங்க. மாம்சத்தில் இருக்கிற தகப்பன் அப்போ உண்மையான அப்பா கண்டித்தாலும் கோச்சிக்கிறாங்க, அல்லது ஆவிக்குரிய தகப்பன் கண்டித்தாலும் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கேட்கணும். கண்டிப்பு தான் நமக்கு அன்பை காட்டுகிறது. ஆகவே இதெல்லாவற்றையும் கவனிக்கணும். பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். எனக்கெல்லாம் 2 பேருமே இல்லை. சரி, நாங்கள்லாம் வயதில் வந்துட்டோம். சின்ன பிள்ளைகளில் இருக்கிறவங்க, சில பெரியவங்களுக்கு கூட பெற்றோர்கள் இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கணும். அப்போ பெற்றோர்களை என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சொல் கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், தள்ளாதே உன் தாயின் போதகத்தை. வேதம் அப்படி சொல்லுகிறது. தாயோ தகப்பனோ உங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது அதை கேட்டு பழகணும். வசனம் அப்படி தான் சொல்லுது. போய் கேள். கேள்னா கேள்வி கேட்க சொல்லலை. கேள்விக்கு என்னை ஏன் பெத்த அப்படின்னு கேட்பான். அந்த என்ன கேட்குறது? கேள்வி, என்னை ஏன் பெத்த, அதுக்கு என்ன பதில் சொல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல. ஆகவே ஏன் இப்படி பண்ணின அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பெரியவரில் வேதனைப்படுத்தவே கூடாது. வாசித்து பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும். ஏன் இந்த வசனம் எழுதியிருக்குன்னு தெரியல. இந்த வசனம் ஏன் எழுதியிருக்குன்னு தெரியல. ஆனால் தகப்பனையும் தாயையும் பரியாசம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு நான் தாழ்மையோடு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் தாய் தகப்பன் உங்களை மாதிரி படித்தவங்களாக இருந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க, உண்மைதான். பிள்ளைகள் டக்குன்னு +2 படிச்சிடுறாங்க, அப்புறம் உடனே டிகிரி முடிச்சிடுறாங்க, 2வது டிகிரிக்கு போயிடுறாங்க. நல்ல கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். உங்கள் தாய் தகப்பன் 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு, உண்மைதான். ஆனால் அவர்களை கனவீனம் பண்ணக்கூடாது, அவர்களை பரியாசமாக நினைக்கக்கூடாது.
நீ ஏன் படிக்கலன்னு இப்போ கேட்க முடியாது. இப்போ அவங்க இனி இப்போ படிக்க முடியாது, அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த தகப்பன் இடத்துல போய் அவங்க சொல்கிற புத்திமதியை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் உங்களை உருவாக்கி கொண்டு வந்த அந்த தகப்பனுக்கு சில ஞானம் உண்டு, சில அறிவு உண்டு. சிலர்லாம் இன்றைக்கி தாய் தகப்பனை ரொம்ப அசட்டையாக எண்ணி ஏளனமாய் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏனென்றால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு சொல்வான். அப்போ தகப்பன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது, அடுத்தது பெற்றோர்களுக்கு. பிள்ளைகள் கேட்கும் பொழுது தகப்பன் பேசுகிற அளவுக்கு, சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து சில காரியங்களை கேட்கும்போது இதை சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்மளே சில காரியங்களை ஒழுங்கில்லைன்னா நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் தகப்பன்மார் குடிகாரர்லாம் இருக்கிறாங்க. பிள்ளையை பார்த்து குடிக்காத அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை தவறான வாழ்க்கையாக இருந்துட்டு நீங்கள் பிள்ளைகளை பார்த்து இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டுடுறாங்க. பிள்ளைகள் கேட்டுறாங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு ஒரு வார்த்தை. எத்தனை பேர் இந்த மாதிரி திட்ட பிள்ளைகள்கிட்ட வாங்கியிருக்கோம். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்களான்னு கேட்குற பிள்ளைகள் எத்தனை பேர்? ஆகவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் பிள்ளைகள் தகப்பனிடத்தில் தாயினிடத்தில் வந்து சொல்லுகிறதை கேட்டு பழக வேண்டும். ஆகவே பிள்ளைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு ஒருவேளை மூத்த பெற்றோர் இருந்தால் அவங்கள நம்ம கனம் பண்ணி வைக்கணும். நம்ம கனம் பண்ணாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் இருப்பாங்க. அடுத்தது ஒரு காலத்தில் அவங்க உங்களை கனவீனப்படுத்துவார்கள். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது இவைகள் உண்மையாகவே நமக்கு ஒரு பிரயோஜனமான வார்த்தைகள். சரி, இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இதை சொல்லிவிட்டு, மோசேயின் மூலமாய் இதை சொல்லிவிட்டு திரும்ப அதே உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். பாருங்கள், இந்த பூர்வ நாட்களை நினை என்று சொல்லிவிட்டு இங்கு யாக்கோபை மோசே கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. 9ஆம் வசனத்திலே யாக்கோபை கொண்டு வருகிறார். வாசிப்போம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாருங்கள், இந்த இடத்துல யாக்கோபை கொண்டு வந்து யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் அப்படின்னு மோசே சொல்லிட்டு இந்த யாக்கோபை அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நினைக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் ஆண்டவர் அந்த 7ஆம் வசனத்திலே மோசேயை கொண்டு சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினை என்று சொல்லிவிட்டு அந்த பூர்வ நாட்களை கொண்டு வருகிறார். யாரை கொண்டு வருகிறார்? யாக்கோபை கொண்டு வருகிறார். இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. பாழான நிலத்தில் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார். யாரை? யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் இப்போ பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், ஒருவேளை உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் அல்லது தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அவங்கள ஆண்டவர் முதலாவது என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். அதைத்தான் ஆபிரகாமை கொண்டு வந்தேன். அந்நிய தேவர்களை சேவித்த ஆபிரகாமை கர்த்தர் கண்டுபிடித்தார். இப்போ இங்கே யாரை கண்டுபிடிக்கிறார்? யாக்கோபை கண்டுபிடிக்கிறார். எந்த இடத்துல கண்டுபிடித்தார்? யாக்கோபை எங்கே கண்டுபிடித்தார்? பாழான ஊளையிடுகிற இடத்திலே கர்த்தர் கண்டுபிடித்தார். அப்படின்னா யாக்கோபு யாரு? ஆபிரகாமின் பேரன். யோசித்து பாருங்க. ஆபிரகாம் சிறப்பான ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு வந்தவர். வெள்ளியும் பொண்ணுமுடைய பெரிய சீமான். அவருடைய மகனாகிய ஈசாக்கும் அப்படிதான் இருந்தாரு. ஆனால் யாக்கோபை ஏன் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு காலகட்டத்தில் இந்த சீமான் குடும்பத்தில் பிறந்த இந்த யாக்கோபு ஒன்றுமில்லாமல் போகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த யாக்கோபு வீட்டை விட்டு ஓடுகிறார். பயந்து, அண்ணன் கொலை செய்வான்னு சொல்கிறான், பயந்து ஓடுகிறான். அப்போ அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு, தாயும் தகப்பனும் காப்பாற்ற முடியல, அண்ணன் துரத்திட்டு வரான் கொலை செய்வதற்கு. ஆகவே தன்னை தப்புவித்து கொள்ள ஓடுகிறான். அவனுக்கு இருந்த ஒரு ஆதரவு என்ன தெரியுங்களா? ஒன்று சூரியன் தான். அந்த வெளிச்சத்தில் ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்தில் வந்தபோது, ஆதியாகமம் 28:10,
ஒரு இடத்தில் வந்தபோது சூரியன் அஸ்தமித்தபடியினால் சூரியன் அஸ்தமித்து விட்டது. இப்போ ஒரு 11ஆம் வசனம், ஆதியாகமம் 28:11, ஒரு இடத்துல வந்தபோது இருந்த ஒன்னே ஒன்று ஆதாரம் சூரிய வெளிச்சம் தான், அதுவும் அஸ்தமிச்சிருச்சு. அப்போ அவனுக்கு என்னன்னே வழி தெரியல, அப்படியே படுத்துட்டான். ஒரு கல்லை மாத்திரம் தலகணையாக வச்சுட்டு படுத்துட்டான். நல்லா கவனிங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? பாலான இடம். அடுத்தது ஊளையிடுகிற இடம். ஊளைன்னா எது ஊளை விடும்? நரிகள் ஊளையிடுற இடம். நரி இருக்கிற இடத்துல மிருகங்கள் இருக்கிறது, காட்டு மிருகங்கள் இருக்கிற அந்த வனாந்தரத்தில், அந்த பாலான இடத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மகிட்டலாம் எல்லாம் இருந்ததுனால, நம்ம ஒரு பெரிய பெரிய பணக்காரராக இருந்ததுனாலயே கர்த்தர் நம்மளை கண்டுபிடிச்சார்? யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாத நம்மை ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார். நீ எனக்கு தேவைப்பா, உன்னைய தான் நான் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை கொண்டு தான் 12 கோத்திரங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் என்ற பெயரை தரப்போகிறேன்னு சொல்லி அப்படி தான் நம்ம எல்லாரையும் தேவன் கண்டுபிடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் உங்களெல்லாம் கண்டுபிடிக்கலையா? ஆமே. நம்ம என்ன செய்தார்? கண்டார். அல்லேலூயா. அது போல நம்மளும் இயேசுவை கண்டோம். இயேசுவை என்ன செய்தோம்? அவர் நம்மை கண்டுபிடித்தது போல நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், இயேசுவை நாம் கண்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவர் யாக்கோபை கண்டுபிடித்து, அந்த இடத்துல நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தா, அந்த யாக்கோபுக்கு ஒரு பெரிய தரிசனம், ஒரு பானம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஏணி ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதை காட்டுகிறோம். அதன் பிறகு அதற்கு மேலே கர்த்தர் நின்று, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு மேலே கர்த்தர் நின்று அவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாத்துங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை பாருங்க, நீ படுத்திருக்கிற இந்த பூமி, பாழான நிலத்தை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை கண்டுபிடித்தார், என்னை கண்டுபிடித்தார். ஆமென். கண்டுபிடித்தவர் கரம் பிடித்து கைவிட்டாரா சொல்லுங்க பார்க்கலாம்? கைவிடவே இல்லை. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பாழான நிலத்திலும் பாழான இடத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். கண்டுபிடித்தவர் போதும், கவனிங்க. கண்டுபிடித்தவர் என்ன செய்கிறார்? நடத்தினார். சொல்லுங்க, நடத்தினார். எத்தனை பேரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார்? அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பாருங்க, கர்த்தர் ஒருவரே நடத்தினார். அல்லேலூயா. வேற யாரும் நம்மளை நடத்தல. இன்னைக்கு நம்மளை நிறைய பேர் வழி நடத்துறாங்க. நம்ம கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட மற்றவங்களாம் வழி நடத்த விட்டுருவோம், மற்றவங்க சொல் பேச்சை கேட்போம். கர்த்தரை யாருன்னா சிலருக்கு நண்பர்கள் தான் கர்த்தர், அல்லது வேற யாராவது ஆலோசனைக்கு வச்சிருப்போம், அவங்க தான் கர்த்தர். கர்த்தர் நம்மை நல்ல பாதையிலே நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கை, நண்பர்கள் தேவை தான், ஒரு அளவுக்கு தான். ஒரு லிமிட்டில் எல்லாருடைய அன்புமே நிலைக்காது. ஒரு பழைய பாடல் இருக்கு. பாடல, மனைவியின் அன்பு மறைந்து விடும், கணவனின் அன்பு கரைந்து விடும், நண்பனின் அன்பு நழுவி விடும், ஆனால் என்றென்றும் மாறாதது இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. மனைவி நல்லவங்க தான். ஒரு நாள் மனைவி என்ன செய்வாங்க? நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. கணவர் ரொம்ப நல்லவர் தான், அவருடைய அன்பு ஒரு நாள் கரைஞ்சு போயிடும். நண்பனுடைய அன்பு, உன்னை விட ஒரு நல்லவன் கிடச்சிட்டானா உன்னை மெதுவாக என்ன செய்வான்? ஓரம் கட்டிடுவான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்மளே அவரை விட்டு விலகி போனாலும் கூட அவர் பிடிச்ச கரத்தை விடவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர்.
மனுஷனுக்கும் தெய்வத்திற்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மனுஷன் நல்ல நம்மகிட்ட பணம் இருக்கிறதுன்னு இருப்பான், நம்மகிட்ட எல்லாம் இருக்கும்போது, இல்லைன்னா போயிடுவாங்க. ஆனால் தெய்வம் அப்படி இல்லை. இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஒரு இலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், கண்டுபிடித்தவர் அவனை வழி நடத்தினாராம். 12ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். இன்னைக்கு உங்களை யார் நடத்துகிறா யோசித்து பாருங்க. யார் சொல்லலாம் கேட்குறீங்க? இன்னைக்கு சபையில் சிலர்லாம் பாஸ்டருடைய சொல்ல தவிர எல்லாருடைய சொல்லையும் கேட்பாங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்கு தேவ ஆலோசனை போல இருக்கும். இது வந்தால் கசப்பாக இருக்கும். ஆகவே ரொம்ப முக்கியம், கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். இந்த இடத்துல நான் இங்கிருந்து இந்த செய்தியை கொஞ்சம் மாற்றி கொண்டு போகிறேன். வழி நடத்தினார், அடுத்தது நடத்துகிறார், நடத்துவார். ஆமென். அந்த யாக்கோபை தெரிந்து கொண்ட கர்த்தர் இதுவரை நம்மளை கர்த்தர் வழி நடத்தினார். இதுவரை கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தினார்? அருமையா செம்மையாய் வழி நடத்தினார். ஒரு வசனத்தை வேணா வாசிங்க பார்க்கலாம். நடத்தினார். உபாகமம் 8:2 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8:2 ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 40 வருஷம் ஆண்டவர் நடத்தி வந்தார். அது ரொம்ப அருமையானது. வனாந்திர வாழ்க்கையும் கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் கூடயே வந்தாராமா, நடத்தி வந்தார். அவரும் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில வேளையில் நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் வனாந்திரமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென். நடத்தினார். எத்தனை பேர் கர்த்தரை நடத்தினார் சொல்ல முடியும்? ஒரு வேளையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அது இருந்தவர். இப்போ அடுத்தது யாரு? இருக்கிறவர். இருக்கிறவர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறார். பிரசன்ட் டென்ஸ். நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இதுவரை நடத்தினார். இனி நம்ம இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நடத்துகிறார்? வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:7, ஹீப்ரூஸ் 12:7. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாராம்? நம்மை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நல்ல கவனிங்க. நம்மள எல்லாரும் எப்படி பார்க்கிறார்? பிள்ளைகளாய் பார்த்து நடத்துகிறார். கொஞ்சம் சிற்சையை கொடுக்கிறார். பிள்ளைன்னா என்ன இருக்கும்? பிள்ளைன்னா உண்டு, என்ன உண்டு? கொஞ்சம் சிற்சை இருக்கும். நல்லா நாங்கள் நேசிக்கிறவங்கள கண்டிக்கவும் செய்வோம், அன்பு கூறவும் செய்வோம். அந்த சிற்சை எதுக்கு தெரியுங்களா? அன்பு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, புறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி போடலாம். புறம்பை கையாடுகிறவன் தன் மகனை நேசிக்கிறான். அப்போ ஒரு கண்டிப்பு இருந்தால், அந்த பிள்ளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டித்தால் நீங்க என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைய நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பாட்ட அடி வாங்கினா அது ஆசீர்வாதமா நினைக்கணும். இன்னைக்கு திட்டுறதுக்குள்ள பிள்ளை அவ்வளோதான், உடனே என்னென்னமோ நம்மளை பேசிடுறாங்க. நம்ம பிள்ளைக்கு தான் பெற்றோர்கள் பயந்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அவன் ஏதாவது சொல்லிடுவானோன்னு. பிள்ளையாக தான் இருக்கணும், தகப்பனாக தான் இருக்கணும். ரோமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிறோம், கண்டிக்கிறோம். நேசத்தில் கண்டிப்பு இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, நான் பிள்ளையாக நினச்சேன்னா நான் உன்னை சிரிச்சிப்பேன், உன்னை சிரிச்சிப்பேன். சில கஷ்டம் உனக்கு வரும், அந்த சிற்சையை நீ சகித்தால் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னை புத்திரராக என்னை நடத்துகிறார். இரண்டாவது ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பாருங்க, ஆண்டவர் எப்படி நடத்துகிறாராம்? சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை விதத்தை நாம் பார்க்கணும். சத்தியத்திற்குள், அதுதான் ஆண்டவர் நடத்துகிற விதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சத்தியத்தில் நடத்துகிறார். சபை எதுக்கு தெரியுங்களா? சபை எதற்கு? சத்தியத்தை கேட்க. சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? சத்தியத்தை கேட்க போறோம். இன்னைக்கு நிறைய நேரம் பாட்டு வர்ஷிப்லாம் நடத்திட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்
பேசிட்டு என்ன பேசுகிறேன்னு அதையும் 15 நிமிஷம் பேசுகிறதையும் கேட்கறது இல்லை. சத்தியத்தை இன்னைக்கு அப்படி குறிச்சுக்கணும். குறித்து எழுதி இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார் இன்னைக்கு. அப்போ சத்தியத்தில் நடக்க சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். வசனம் அழகா சொல்லிருக்கல 8ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எதுக்கு சத்தியத்தை ஆண்டவர் போதிக்கிறார்? சத்தியம் விடுதலையாக்கும். நீங்க பல பிரச்சனையோட வருவீங்க, பல கஷ்டங்களோட வருவீங்க, பல நெருக்கத்தோட வருவீங்க. இங்க சத்தியத்தை கர்த்தர் போதிக்கிறார், ஆண்டவர் போதிக்கிறார். பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் பேசுறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது, கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் வரும்போதே சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் போறேன், நீங்க பாஸ்டரோட யாரை கொண்டோ நீர் என்னோட கூட பேசணும். நான் அப்படி சமூகத்திற்கு போறேன், எதிர்பார்ப்போட போறேன். அது பாட்டில் கர்த்தர் பேசுவார், ஜெபிக்கிறவங்க மூலம் கர்த்தர் பேசுவார். ஏன் சங்கீதம் வாசிக்கும் பொழுது கூட அதில் ஏதோ ஒரு வசனம் உங்களோடு கூட பேசும். இன்னைக்குள்ள சங்கீதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கி விடுகிற கர்த்தர் அப்படின்னு இருக்குது. நிறைய செய்தி எடுக்கலாம். தூக்கி விடுகிற கர்த்தர், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் தாங்குகிற கர்த்தர் தாங்குவார். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் விழுந்திருப்பீங்க, ஆண்டவர் உங்களை தாங்குகிறார். இப்படி அந்த வசனங்கள் ஒன்றொன்றையும் நம்ம யோசித்துக்கிட்டு வரணும். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். அந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். புத்திரராய் என்னை நடத்துகிறார். அப்புறம் என்ன பண்றாரு? சத்தியத்திலே நடத்துகிறார். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாராம்? நீதியின் பாதை. நம்ம வசனத்தை கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தால், நல்லா கவனிங்க, கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தால் நம்ம பாதை எப்படி இருக்கு தெரியுமா? நீதியா இருக்கும். அநீதி செய்ய மாட்டோம். அநீதியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தால் நீதியின் பாதையிலே நடத்துவார். சபைக்கு வருகிற ஒரு ஆத்துமா, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு இளைஞன், வாலிபன், வாலிப பிள்ளை, நீ நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும். கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருந்தால். உன்னுடைய பாதை கோணையாய் போகிறது என்றால் கர்த்தர் மெய்ப்பர் அல்ல, யாரோ உங்களை மெய்க்கிறாங்க, யாரோ மெய்க்கிறாங்க. நிறைய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, விதவிதமான மெய்ப்பர்கள். தவறான பாதையில் வேதத்தில் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, தவறானவைகளை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த மேய்ச்சலை நம்ம கேட்டால் அதுபடி தான் போவாங்க, அதுபடி தான் போவாங்க. நல்ல மெய்ப்பன் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்தால் நீதியின் பாதையில் நடத்துவார்கள். ஆலயத்துக்கு வர்றவங்க அநீதி செய்யக்கூடாது, அநீதி செய்ய முடியாது. தவறான காரியத்திற்கு நம்ம கால்கள் போகக்கூடாது, போகாது. நான் வசனத்தை கேட்குறேங்க, நான் கர்த்தரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தவறான பாதைக்கு போகிறதா, தேவையற்ற இடங்களுக்கு போகிறதா, அப்போ நம்ம நீதியின் பாதையில் நடக்கலை, நம்ம கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இல்லை. ஆகவே ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். மூன்றாவதாக நடத்துகிறார், மூன்றாவது நடத்துவார். இனி வருகிற நாட்களிலே நடத்துவார். எப்படி நடத்துவார்? வாசிங்க 48ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, கடைசி வசனம் 48 கடைசி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்படி நடத்திட்டு வந்த தேவன் எதுவரை நடத்துவாராம்? மரண பரியந்தம், until our death. நம்ம முடிவு வரும் வரை ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மரண பரியந்தம் அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மிக முக்கியமான வார்த்தை. அதுவரை நாம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரெவலேஷன் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நடத்துகிற தேவனுக்கு நாம் மரண பரியந்தம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். நம்ம உண்மையா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மரண பரியந்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரலில சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அந்த அந்த தொட்டிக்குள்ள அந்த
தண்ணியில் இறங்கினோன்னு நான் கேட்குற வார்த்தையில் ஒன்று தெரியுமா? மரணம் பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையா இருப்பாயா? வாக்கு கொடுத்தவங்க எத்தனை பேர் மரணம் பரியந்தம் உண்மையாக இருந்தாங்க? சின்ன பிரச்சனை வந்த உடனே, சின்ன சிற்சை வந்த உடனே எல்லாவற்றையும் விட்டு விலகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் மறந்துடலாம், ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. நாம் பண்ண உடன்படிக்கை நிலை பெயராது. நீ உடன்படிக்கை விட்டுட்டு போகலாம், கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். அல்லேலூயா. சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் பிடிச்ச கணவன் விட்டுட்டு போயிடுவார். அந்த மனைவி என்ன சொல்லுவார்னா, சரி என்னைக்காவது என்னுடைய கணவர் ஒரு நாள் வருவார், அதுக்காக அவர் போனாருன்னு நான் சில வேளையில் இந்த பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்வேன். சரி பரவாயில்ல, கணவன் ஒரு மாதிரி இருக்கிறாரா, சரி வருவார், ஒரு நாள் திரும்பி வருவார், அதனால் நீங்கள் கோச்சு என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் அன்பை காட்டுங்க, அப்படி தான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் வீட்டை தேடி வந்தாலும் கூட அந்த நாளில் ஏன் வந்த எதுக்கு வந்தாலும் அடிக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் அன்பை காட்டுங்க. தப்பான வாழ்க்கையில் போனவங்க அங்கே ஒரு நாள் நிலைக்க மாட்டாங்க. ஒரு நாள் அங்கேருந்து அடிபட்டு வருவாங்க. இங்கே அன்பு காட்டினீங்கன்னா இங்கே நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த உடன்படிக்கை, சரி ஏதோ ஒரு வியாதி திடீர்னு மாட்டிக்கிட்டாரு அல்லது மனைவி மாட்டிக்கிட்டா, ஏதோ ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் அந்த உடன்படிக்கை மாறாது. அதனால தான் இந்த சபையில் இணைக்கப்பட்டவங்க யாராவது குடும்ப பிரச்சனைனா எனக்கு என்னமோ என் பிள்ளை வீட்டு பிரச்சனை மாதிரி நான் நினைப்பேன். பேசிக்கிட்டே இருப்பேன், எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிலர்லாம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்வேன், நான் ஜெபம் பண்ணி இந்த தாலி எடுத்து கொடுத்தேன், நிச்சயமாக நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்பேன். அப்படி பிரிஞ்சு போனவங்களாம் சேர்ந்துருக்குறாங்க நம்ம சபையில். அதுதான் எனக்கு ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுங்களா? அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். அந்த உடன்படிக்கை விட்டு நாம் விலகக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் அவனை நடத்தினார், அடுத்தது நடத்துகிறார், நடத்துவார். நடத்துகிறார்ல இன்னொரு வசனத்தை நான் விட்டுட்டேன், வாசிங்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தானியேல் 4:35 வாசிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். பாருங்க எப்படி நடத்துகிறாராம், தமது சித்தத்தின்படி நடத்துகிறார். அந்த வார்த்தை, இது யார் யாரெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார்? பூமியின் குடிகளையும் வானத்தின் சேனையும். இந்த பூமி அதில் உள்ள குடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா அவருடைய சித்தம். நாளையத்தில் கர்த்தர் உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி தான் கர்த்தர் நடத்துகிறார். சித்தத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விலகி போகக்கூடாது. யோனா என்ற தீர்க்கதரிசி தேவ சித்தத்தை விட்டு விலகி போனார். நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னார். தேவ சித்தம் நினிவேக்கு போகிறது. அவர் எங்கே போனார்? தர்சீஸ் என்ற பட்டணத்துக்கு போனார். கப்பலும் ரெடியாக தான் இருந்துச்சு. நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக அவருக்கு தர்சீஸ் போகணும்னு நினைக்கிறாரு. கப்பல் ரெடியாக இருந்துச்சு. ஆனால் சித்தம் என்னது? சித்தம் என்னது? நினிவே. ஆண்டவர் வைத்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் நிற்க வேணும். அவர் தர்சீஸுக்கு போனார். கப்பலும் ரெடியாக இருந்துச்சு. டிக்கெட் இருக்கானா, ஒரு டிக்கெட் ரெடியாக இருக்குன்ட்டாங்க. ஏறி உள்ளே உட்காந்துட்டாரு. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் என்ன வந்துச்சு? கொந்தளிப்பு வந்தது. கடலிலே கொந்தளிப்பு வந்தது, காற்று வந்தது, அலை வந்தது, கப்பல் அப்படியே ஆடுது. இப்போ எல்லாரும் நீங்கள் நினைக்கிறீங்களா கப்பல் பிரயாணத்தில் போனால் தான் தெரியும். இப்போ கப்பல் அப்படியே நடுங்குது. எல்லாம் வெயிட்டை லாஸ் பண்ணுறாங்க. இருக்கிற ஒரு மனிதன் தேவ சித்தத்தை விட்டு விலகும் பொழுது அங்கே நஷ்டம் ஏற்படுகிறது. கப்பலுக்கே நஷ்டம். எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. எல்லாம் போச்சு, கீழே போச்சு. அப்பவும் கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாரும் தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறான், இந்த கொந்தளிப்புக்கு காரணமே நான் தான். அவன் உணர்றான், என்னால் தான் ஏன் இந்த கொந்தளிப்பு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது இல்லை? காரணம் ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை விட்டு விலகி போகும்போது அங்கே கொந்தளிப்பு வரும். தெரியுமா உங்களுக்கு? நிறைய சண்டை வரும், நிறைய பிரச்சனை, நிம்மதியே இருக்காது. முந்தி ரொம்ப நிம்மதியாக இருந்தோம். இப்போ ஏன் தேவ சித்தத்தை விட்டு விலகும் போது அங்கே சில பிரச்சனை வரும். அப்போ உணரணும், நான் தான் காரணம், நான் தான் காரணம். என்னப்பா தப்புன்ன? இல்லை, என்னை ஆண்டவர் போசினார், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நானும் தர்சீஸ் நினிவேக்கு போக வேண்டியவன், தெரியாமல் இங்கே வந்துட்டேன். சரி, என்ன தான் செய்யணும்? என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, ஒன்றும் ஆகாது, சரியாயிரும்.
என்னப்பா சொல்கிற, உன் ரத்த பலிக்கு நாங்களா? நீங்கள் போடுங்க பார்க்கலாம். அவனுக்கு தெரியும் நம்மளால தான் வந்திருக்குது, நம்மளை தூக்கி போட்டால் எல்லாம் சரியாயிரும். ஆண்டவரே, இவன் ரத்த பலிக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு தூக்கி அவனை போட்டாங்க பாருங்க. கடல் அமைதியாயிருச்சு, கடல் அமைதியாயிருச்சு. ஒரே ஆச்சரியம், என்னடா அது. ஆனால் ஆண்டவர் தூக்கி போட்டோன்னா அவனுக்கு ஒரு மீனை வச்சுருக்கிறாரு, முழுங்குறதுக்குன்னே ஒரு மீனை வச்சு அவனை 3 நாள் உள்ளே வச்சு அவனை சரிப்படுத்தி மறுபடியும் அவன் அது வந்துச்சு. என்ன பண்ணிச்சாமா, அந்த மீன் வந்து கரையில் அவனை என்ன பண்ணிச்சு, இறக்கி விட்டுச்சுன்னு போட்டிருக்கா, கக்கிச்சுன்னு. அதுதான் சரி போட கீழ்ப்படியாமல் என்கிட்ட வந்து மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்கார், போய் தொலை அப்படின்னு ஒரு கக்கி கேட்டு விட்டுருச்சாமா. அவர் மறுபடியும் நேரம் எங்கே வந்தார், நினிவேக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய வச்சுட்டாரு. கர்த்தர் கொண்டு வந்துட்டார், சித்தத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் இடையில எத்தனை நஷ்டம். நம்ம கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போனால் எத்தனை நஷ்டம். சில குடும்ப வாழ்க்கையில், திருமண காரியங்களில், பல காரியங்களில் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகும்போது எவ்வளோ நஷ்டத்தை பார்க்குறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி போய் பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்துகிறாராம். தானியேல் 4:35, பூமியின் குடிகளை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். அப்புறம் எப்படி நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படுறீங்களா? நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமே, நம்மை கண்டுபிடித்தவர். இப்போ உபாகமம் 32:10 வாங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற இடத்திலும் அவனை அவர் கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை நடத்தினார். அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். பாருங்க, உணர்த்தி 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 அப்புறம் கண்மணி போல காத்தருளினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கண்மணியை போல சொல்றது, கையை போல காத்தார் அப்படின்னு சொல்லாமா? இல்லையே, கைக்கெல்லாம் என்ன இல்லை, மேலே மேலே உரையே இல்லை, கீழே விழுந்தா உடனே உடஞ்சிரும். ஆனால் அந்த கண்ணுக்கு மாத்திரம் ஆண்டவர் 2 டோர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதுக்கு தான் கண்மணி. கண்மணி போல காத்தினார்னா இந்த கண்ணுக்கு 2 டோர். வேற எதுக்காவது டோர் இருக்கா? இல்லை, நம்ம தான் டோர் போடுறோம், என்னென்னமோ போட்டுக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு மாத்திரம் ஆண்டவர் 2 டோர். வருதா, ஒரு கொசு பறந்துட்டு வருதா, ஒரு ஈ பறந்துட்டு வருதா, குப்பை பறந்துட்டு வருதா, உடனே கண்ணை என்ன பண்ணுது, மூடுது. அதனால தான் கண்மணி போல நம்மை காத்தருளினார். ராமேன் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்மை நடத்தின தேவர். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த கால வேளையில நீர் கொடுத்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரே கர்த்தாவே உடைந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர்களை கண்டீரப்பா. இன்றைக்கு நீர் கண்டு இருக்கிறீர். நீ எனக்கு தேவை என்று சொல்லிதான் உடைய சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரப்பா. அவர்களை நீர் கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவர்களை நடத்துகிற தேவன், உணர்த்துகிற தேவன், கடைசி மட்டும் நீர் கொண்டு போகிற தேவன் அப்பா. நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. இனி வருகிற காலங்களிலும் நீர் அற்புதமாய் நடத்துவீராக, அவருடைய பிள்ளைகளை நடத்துவீராக, பாதைகளை செவை பண்ணுவீராக. ராஜா, உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரங்களப்பா. சமாதானமும் சந்தோஷமும் இருப்பதாக. இந்த வெயில் காலத்தில் கூட எங்களுக்கு ஆண்டவர் இந்த குளுமையான சூழ்நிலையை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மழையை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். வெயிலால் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவரே, நல்ல ஒரு மேகஸ்தம்பத்தை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.